காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஏசையா உம்மை நான் துதிப்பேன். ஏசையா உம்மை நான் துதிப்பேன். உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல், சத்தமா சொல்லுவோம், உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பரலோக பிதாவே, உந்தன் பாதத்தில் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி 52வது பரிசுத்தமான ஞாயிறு ஓய்வு நாளிலே இந்த 2ஆம் ஆராதனை வேளையில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட இன்றைக்கு அடியாளை என் தேவனாகிய கர்த்தர் ரெவரண்ட் பீஸ் புனிதா செலுத் அவர்களை நீர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய காயப்பட்ட கரத்தின் பரிசுத்த இரத்தத்தால் மூடி மறைத்து, அவர்களை மறைத்து என் தேவன் நீர் பேசும். அவர்களை மூடி மறைத்து நீர் அவர்கள் மூலமாய் வெளிப்படும். அவர்களை மூடி மறைத்து அவர்கள் மூலமாய் நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கேட்கிறோம். இணையதள வாயிலாகவும் நேரலையிலும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோடு கூட என் தேவன் அப்பா நீர் அடியால் மூலமாக நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். உந்தன் பாதத்தில் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை ஆண்டவரை காத்திருந்து ஓயாமல் வந்து முத்தம் செய்கிறோம். இந்த வருட இறுதியை முத்தம் செய்ய வந்திருக்கிறோம். எங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் முத்தத்தை ஏற்று என் தேவன் ஒரு விசை எங்களுக்கு நீர் இறங்கி பேசும். நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் காத்து கிடக்கிறோம். நீர் பேசும். நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா புதிய ஆண்டுக்குள்ள புறப்பட எங்களுக்கு தடையாயிருக்கிற தடைகளை உடைங்க. ஈயெறும்பு நாடாம எங்களை புதிய ஆண்டு 25க்குள்ள கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை தந்திரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிசாசின் 7 தந்திரங்கள். முதல் தந்திரங்கள், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, சோம்பேறித்தனத்தின் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான். அப்புறம் முதல் எத்தனை பார்த்துருக்கிறோம்? 5 விதமான பிசாசினுடைய தந்திரங்களை பார்த்துருக்கிறோம். இப்போ 6வதாக நாம் பார்க்க போகிறோம். இயற்கைக்கு மாறான, எழுதி கொள்ளுங்க, இயற்கைக்கு மாறான பாலியல் செயல்கள் மூலமாக பிசாசு உள்ளே நுழைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு மாறான பாவத்தின் மூலமாக பிசாசு உள்ளே நுழைவான். தேவனுடைய உண்மை அவனுடைய சத்தியத்தை விட்டு வெளியே போகிறவர்கள் தான் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாவத்தில். அப்போ அவனுடைய சத்தியத்தை விட்டு போகிறவங்க கிட்ட மிக மிக அதிகமாக அவனுடைய செயல் அதிகமாக இருக்கும். சத்தியமே இல்லாமல் அதிலே 24 மணி நேரமும் பாவம், இச்சை, பாலியல் என்று சொல்லி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக அதிக வேகமாக அவனுடைய செயல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 27 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கு சோத்திரிக்கப்பட்டவர். அப்படி எடுத்துங்க சிஸ்டர். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. ஹல்லேலூயா. அப்போ பாவத்தில் விழும்படியாக பிசாசானவன் எந்த தந்திரத்தை கொண்டு வரான்? ஆண்டுடைய சத்தியம் அவர்களுக்குள் போகாதபடிக்கு, ஆண்டுடைய சத்தியத்தை வசனத்தை மறைக்கும்படியாக, அதை பொய்யாக மாற்றும்படியாக, அதை பொய்யாக மாற்றி அவன் எதிரே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாலியல் என்ற பாவத்திலும் இச்சையிலும் பிசாசு அவர்களை நடத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு அடுத்த வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப வாசிங்க
அந்தபடியே அவருடைய பெண்கள் மாற்றினார்கள். அப்போ அவங்க தேவ சத்தியத்துக்குள்ளாக நடக்காதபடிக்கு தேவ சத்தியத்தை பொய்யாக மாற்றி போனதுனால அவர்கள் மேல என்ன வந்தது? தேவ கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. அப்ப தேவ கோபம் மூண்டதுனால தான் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியாப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம் வாசிப்போம், 27. அப்படி ஆண்களும் பெண்களை தங்களுக்கு அடைந்தார்கள். அப்ப தேவ வசனத்தை விட்டொழிந்து தேவ வசனம் அவர்களுக்குள் இல்லாதபடியால் பிசாசனம் என்ன செய்தான்? அவர்களை எப்படி பாலியல் என்ற இச்சையில முழுமையாக போட்டு விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் வாசிங்க பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மதத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்குறர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞருமாய் வீம்பு அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவன் எப்படியாக கொண்டு போறான் அவர்களுக்குள்ள? பொய், விபச்சாரம், களவு, இச்சை, வேசித்தனம் இதற்குள்ளாக. அப்போ அங்க என்ன இல்லை? வேத வசனம் இல்லை. ஹல்லேலூயா. வேத வசனம் இருந்தால்தான் இந்த காரியங்கள்லாம் நமக்குள் வர பிசாசு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்ப பிசாசு எப்படியாக வருவான்? நமக்குள்ள வேத வசனம் இல்லை என்றால், ஜெபம் இல்லை என்றால், நம்முடைய முழுவதுமாக எதை தான் நம்ம அதிக நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? டிவி, செல்போன். பிசாசு இன்னைக்கு உலகத்தில் எப்படியாக வரான்? நண்பர்கள் மூலமாக, உலகத்தின் மூலமாக, சொந்தங்கள் உறவுகள் மூலமாக. இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு கணக்கெடுப்பு எடுத்தாலே போன் மூலமாக தான். ஆண்ட்ராய்டு மொபைல் இதன் மூலமாக சிறு பிள்ளைங்கள் அதை தள்ளினாலே தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் தான் இன்னைக்கு பிசாசு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எல்லாத்திலுமே ஆண்டவர் ஆதியிலே நன்மை தீமை வைத்தாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இது நன்மை இது தீமை. பிசாசு எப்படி வந்தா? ஆசை வார்த்தைகளை கூறும்படியாக வந்தான். இதை நீ புசித்தால் தேவர்களை போல மாறிவிடலாம், உன் கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை புசிக்கலாம் என்று சொல்லி அநேக ஆசை வார்த்தைகளை கூறி அழகாக அவன் உள்ளே புகுந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அழகாக அவன் செய்துவிட்டு அவன் போய்விட்டான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியை, ஆண்டு கொடுத்த வல்லமை, ஆண்டு கொடுத்த பரிசு, ஆண்டு கொடுத்த கிஃப்ட், அதை எல்லாவற்றையும் இழந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நாம் தள்ளப்படாதபடிக்கு அவன் நம்முடைய வாழ்க்கையில திருமணமானவர்களாக இருக்கட்டும், அது வாலிபர்களாக இருக்கட்டும், அது பெற்றோர்களாக இருக்கட்டும், அது விடோசா யாரா இருந்தாலும் சரி, பிசாசானவனை பாலில் இச்சை என்ற ஆவிக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு மிக கவனமாக வேத வசனத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும், சுவாபம் இருக்கணும், அன்பு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்றாலே அன்பு. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக பிசாசு என்ன செய்வான்? வருவான். நம்ம கிட்ட நல்ல குணங்கள் இருக்கணும், நல்லதை மாத்திரம் கத்துக்கணும். எல்லாமே ஸ்கூல்ல பாட புக்கத்துல நன்மை இருக்கு தீமை இருக்கு, டிவில நன்மை இருக்கு தீமை இருக்கு, ஒரு படம் எடுத்தா அதுல நன்மை இருக்கு தீமை இருக்கு, பைபிள் ஆகட்டும் அதுல நன்மை இருக்கு தீமை இருக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு நண்பனா இருந்தாலும் சரி, நன்மையை மாத்திரம். அவன் கிட்ட கெட்டது இருக்கா, அதை விட்டுடு, அதை நீ வாங்கி கொள்ளாதே, அதை நீ விட்டத்துல பூட்டி கொள்ளாதே, நன்மையை மாத்திரம் வாங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம், 32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை
அவர்கள் அறிந்திருந்தோம். பாத்தீங்களா, இது எல்லாம் இருந்தா இந்த மாதிரி தவறான காரியங்கள் எல்லாம் இதை சொல்லப்பட்டது. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 30 வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்கு நம்ம உட்பட்டு போனால், பிசாசு அந்த உட்பட்ட காரியங்களுக்கு நம்மளை நடத்தி சென்றால், அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். ஹல்லேலூயா. இது எல்லாமே தவறுன்னு நமக்கு தெரியுது. எப்படி? இது எல்லாமே தவறு. பாவம் தவறு, சோபலனா தவறு, எல்லாமே தவறு தான். இந்த தவறான காரியங்கள் நம்ம தெரிந்தும் எப்படி மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை, எப்படி நீதியான தீர்ப்பு, அவர் ஒரே நீதிபரர், அவர் நீதியின் தேவன். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் ஒரே நீதிதான். நியாயமான நீதி, சுத்தமான நீதி, நேர்மையான நீதி. அந்த நேர்மையான, அந்த தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எல்லாம் தெரிந்து நம்ம என்ன செய்யறோம்? தெரியாதவர்கள் போல இருக்கிறோம். அப்படின்னா இல்லாதபடிக்கு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அது எங்கே கொண்டு போகும்? பாதாளம் கொண்டு போகும். அந்த பாதாளத்துக்கு நீங்கள் யாரும், உங்கள் உற்ற உறவுகள், தொப்புள் கொடி யாருமே அந்த பாதாளமாகிய, சின்ன பாதாளமாகிய கீழ் பாதாளத்துக்கு நீங்க யாரும் போக கூடாதபடிக்கு தான் அவர் ஒரே பேரான அவர் ரத்தத்தை மரணத்துக்குள்ளாக அவர் ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மீண்டும் மீண்டுமாக அந்த பாவத்தின், அந்த பாவமாகிய, அந்த பாதாளத்துமாகிய அந்த மரணத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம்? கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மனமாற நமக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம். அப்ப எப்பதான் மனமாற முடியும்? ஹல்லேலூயா. அவர் வருகையெல்லாம் மனமாற முடியாதுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இப்போ நமக்கு காலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. யோபு 10 கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்குது? அவருடைய வருகை எப்போ வரும் என்று காத்து கொண்டிருந்தது. அப்படியாக அவர் வருகை எப்போ வரும் என்று நம்ம காத்து கொண்டு இருக்கணுமே தவிர, தேவையில்லாத காரியங்களிலே பிசாசு உங்களை கொண்டு போக அவன் வலையை விரிப்பான். ஹல்லேலூயா. அந்த வலையிலே நீங்கள் ஒருவரும் சரி, யாரா இருந்தாலும் அந்த வலையாகிய அந்த பிசாசு அவன் கொண்டு வருகிற அந்த பாவம் என்ற, பாலியல் என்ற அந்த இச்சையின் வலையிலே நீங்கள் ஒருவரும் விழாதபடிக்கு மிக மிக கவனமாக வேத சத்தியத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கும் போது அந்த வலையை கிழிக்கத்தக்கதான உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் இச்சைகளை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, தள்ளிவிட்டு ஓடு மகனே. ஓ ரா 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 ரா, ஓ ரா 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 ரே ரா ரா ரா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருங்கி வர அந்த வலையிலே நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு பிசாசனவனுக்கு நீ சாக வேண்டும்,
நீ எப்படியாக அந்த பாவமாகிய அந்த நுகத்தடியிலே அந்த பாவ இச்சில வாழ்ந்த உங்களை மீண்டுமாக அதிலே கொண்டு போய் தள்ளும்படியாக அவன் ஆசை வார்த்தைகளை கூறுவான். அவன் ஆசையாக வருவான். அது உலகமாக இருக்கும், அது உலக நண்பர்களாக இருக்கும், அது செல்போனா இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதற்கும் இடம் கொடுக்காதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக ஜெபத்திலே நீ தரித்திருக்கும் போது பிசாசனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை நம் உள்ளே அழைக்க கூடாது. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நிமிஷத்திலும் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு மிக மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் இருந்து, அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறார்கள். நம்ம அறிந்திருந்தோம் எது நன்மை எது தீமை என்று வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலோசனையாக வந்து கொண்டிருக்குது. இப்ப பைபிள் ஸ்டடி, அதிலும் காலைதோறும் அநேக வார்த்தைகள் வந்து கொண்டிருக்குது. அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை நன்கு நம்ம கவனித்து அதுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக அவருடைய வசனத்தை ஒரு காலம் இந்த காலத்தை விட்டு விடாதபடிக்கு நம்ம நேர்மையான வழியிலே, நேர்மையான சிந்தையிலே, நேர்மையான இதயத்தோடு நாம் கடந்து போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:4. எபிரேயர் 13:4. ஹல்லேலூயா. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதமாக இருப்பதாக, வேசித்தனரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வசனம் என்ன அழகாக சொல்லுகிறது? விவாகம் யாவருக்குள்ளதும் அது கனமுள்ளதாயும் விவாக மஞ்சும் அசுசிப்படாதமாய் இருப்பதாக. ஏனென்றால் வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்படியா இருக்கிறார்? அவர் அன்பாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் நியாய தீர்ப்பு உள்ளவராம் இருக்கிறார். ஹல்லேலூயா. விவாகம் யாவருக்குள்ளதான். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறோம்? தேவையில்லாத காரியங்களை போய் நம்ம விழுந்து விடுகிறோம். அப்படிலாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே நேர்த்தியாய் ஓடும்படியாக, சரியாய் ஓடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன் அறிவித்ததை அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்க. ஹல்லேலூயா. உங்களை எப்படி கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு உருவாக்கி அது வெளியே வந்த பின்னு அதை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்த கனியாகிய உங்களை அவர் நல்ல ஒரு நேரத்துக்கு, நல்ல ஒரு காலத்துக்கு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நிச்சயமாகவே கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் இன்னைக்கு இதை செய்வார் என்று நாம் எத்தனை வயசு ஆனாலும் சரி, நம் தேவனுடைய சமூகத்துல, தேவ வார்த்தையில பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுற வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து நாம் உண்மையா நம்ம அவருடைய கரங்களுக்கு அடங்கியிருந்து இருப்ப கர்த்தர் என்ன செய்வார்? விவாகம் யாவருக்குள்ளதும் கனமுள்ளதாயும் இருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாதபடிக்கு நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? மிக கவனமாக, எச்சரிக்கையாக, எங்க சென்றாலும் எங்க போனாலும் பெற்றோர்களை விட்டு தவிர நம்ம எங்கேயும் போகவே கூடாது. ஹல்லேலூயா. எப்போதும் பெற்றோர்களோடு கூட தான் இருக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னது போல நினைச்சும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பைக்கில் ஏறவே கூடாது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வாலிப பருவத்தில் நான் சர்ச்சைக்கு போகிறதுக்காக எங்கள் அண்ணன்கிட்ட கேட்பேன், என்னை கொண்டு போய் விடுப்பான்னு. அவர் விடவே மாட்டார். நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ என் கூட வர, நீ பார்க்குறவங்க தங்கச்சின்னு சொல்லுவாங்களா, இல்லை காதல லவ்வர்ன்னு சொல்லுவாங்களா, அதனால ஒரு நாள் ஏற்ற மாட்டேன்னு. அப்படியே என்ன செய்வான்? இந்த ஆட்டோவுக்கு பைசா வச்சுக்கோ, நீ ஆட்டோவில் போ. அப்படியாகத்தான் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், நம்ம ஞானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் ஒருவரும் நம்மளுடைய விவாக மஞ்சம் அசுத்தப்படாதபடிக்கு மிக கவனமாக இருந்து, அது பெண்களா இருக்கட்டும், அது ஆண்களா இருக்கட்டும், அது வாலிபர்கள், திருமணம் ஆனவர்கள் ஆகாத யாரா இருந்தாலும் சரி, விவாகம் யாவருக்குள்ளது. அது எப்படி? கனமுள்ளது, அது பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம போகிற நம்ம எப்படியாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் அசுசிப்படுத்தாதபடிக்கு, தரைப்படுத்தாதபடிக்கு மிக மிக கவனமாக, பரிசுத்தமாக நம் கண்களா இருக்கட்டும், நம் சிந்தையா இருக்கட்டும், நம் இருதயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம எப்படியா இருக்கணும்? ஒரு குழந்தைய போல. அந்த குழந்தைக்கு 6 வயசு 7 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அப்படியாக நீங்கள் குழந்தைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியாக இருக்கிற அனைவரும் உங்களுடைய உள்ளம் எப்படியாக இருக்க வேண்டும்? உங்க சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும்? குழந்தையை போல சிந்தையா இருக்க வேண்டும். குழந்தையை போல இருதயமா இருக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன இருக்காது? கள்ளம் இருக்காது. புறாவை போல கபடற்றதா இருந்து நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பெற்றோருக்கு கெட்ட பேர் இல்லாதபடிக்கு, சபைக்கு கெட்ட பேர் இல்லாதபடிக்கு, ஊழியத்துக்கு கெட்ட பேர் இல்லாதபடிக்கு நம் வாடுகிற கிராமமா இருக்கட்டும்,
சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாருக்கும் முன்பதாக நம் கிறிஸ்தவன் என்று சொல்லி விவாகம் யாவருக்கும் உள்ளதுதான். அது அசுசப்படுத்தாதபடிக்கு மிக கவனமாக ஞானமாக வளர்த்தார்கள். இப்படிதான் பெண்ணை வளர்க்க வேண்டும், வளர்த்தார்கள் இப்படிதான் ஆணை வளர்க்க வேண்டும். உங்க பெற்றோர்களை பார்த்து மற்றவர்கள் பாக்கியவதி பாக்கியம் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க தான் அந்த பெயரை சம்பாதித்து கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மிக மிக கவனமாக இருந்து எங்க முன்னேறி செல்லும், கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து நாம் முன்னேற வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இயற்கைக்கு மாறான பாவத்தின் மூலமாக பிசாசு உங்கள் வாழ்க்கையில வர விடாதபடிக்கு மிக கவனமாக ஜாக்கிரதையாக வேத வசனத்தை நிரம்பி வழியும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை, எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை அவர் கர்த்தர் கொடுத்து விடுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அடுத்ததாக வாசிக்க கேட்போம். ஏழாவது காரியம், மாம்சத்தையும் ஆவியும் கலந்து குழப்பத்தை உண்டாக்குவான். நம்முடைய மாம்சத்தை கொண்டே நம்முடைய ஆவியை கொண்டே குழப்பத்தை உண்டாக்குவான். அதன் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான். மாம்சத்தையும் ஆவியும் கலந்து குழப்பத்தை உண்டாக்கி அதன் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்திலே நீதியின் நன்மையும் கலக்கும் போது அதில் ஆபத்து உண்டாகும். ஹல்லேலூயா. எப்படி? ஆவிக்குரிய உலகத்திலே தீமையும் நன்மையும் கலக்கும் போது அதிலே தீமை உண்டாகும். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6:14. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? உருளுக்கும் இலிக்கும் ஐக்கியம் ஏது? அப்படி அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அவ்விசுவாசனா யாரு? தேவனை அறியாதவர்கள், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள். அப்போ அவங்க யார் ஆராதிக்கிறாங்க? பிசாச. அவங்க விக்கிரகத்தை அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்நிய நுகத்திலே அவர்கள் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நம்ம அந்த காலங்களிலே நம்மளும் அப்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எதுல வாழ்ந்து கொண்டிருந்தோம்? அந்நிய நுகத்திலே வாழ்ந்த நம்மை ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, அப்ப அவர் என்ன சொல்றார்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் எதிரே போய் விழக்கூடாது. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அது மாத்திரமல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, அப்போ நீங்க எங்க பிணைக்கப்படக்கூடாது? அந்நியர்களோடு. நீங்க நம்ம அநேகர் என்ன செய்யறோம்? ஆண்டுடைய சத்தியத்தை சொல்ல மனதில்லை. அவர்களுக்கு ஆணுடைய சத்தியத்தை சொல்லி ஆலயத்துக்கு அழைத்து வர மனதில்லை. ஆனா அவர்களோடு அதிகமா பிணைக்கிறோம். ஏன்னா என் உயிர் தோழி, என் உயிர் சித்தி, என் உயிர் மாமா, என் உயிர் நண்பன் என்று சொல்லி நம்ம அவர்களோடு பிணைக்கிறோம். அதுதான் ஆண்டு சொல்றா. ஏன்னா அவங்க யார் ஆராதிக்கிறாங்க? அவங்க பொல்லாத ஆவி விக்கிரத்தை ஆராதிக்கிறாங்க. அப்ப அவர்களோடு நீங்க பிணைக்கப்படும் போது அந்த ஆவிக்குள்ளாக தான் நம்ம கடந்து போவோம். அதான் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அது மாத்திரமல்ல, நீதிக்கும் அநீதிக்கும். அப்ப நீதி அநீதி சேரும் போது அங்க என்ன உண்டாகிறது? ஆபத்து, விளைவுகள், பிசாசு குழப்பத்தையும் ஆவிகள் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? ஒரு திருமணமாக இருக்கட்டும், அது இந்து திருமணமாக இருக்கட்டும், அது மஞ்சள் நீராட்டாக இருக்கட்டும், அல்லது சீமதமாக இருக்கட்டும், உங்களை உறவுகளுக்கு போக வேணான்னு சொல்ல நாங்களும் தான் போறோம். எப்படி ஒரு அளவோடு போறோமா? 4 பேர் நம்மள நின்று பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டிய கையின் பிரயாசம் கொடுத்துட்டு வந்துவிடும், அவ்வளவுதான். அதுல போய் விழுந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஆழம் கலக்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சந்தனம் ரெடி பண்ணி தரது, அவங்களுக்கு பூ பண்ணி ரெடி பண்ணி, பாஸ் சொன்ன மாதிரி தாலி கட்டுறாங்க, அவங்க கட்டுற மாப்பிள்ளை கட்டுறானே இல்லையோ, முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? போய் அது பிடிச்சி கட்டுறோம். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. ஆண்டு என்ன சொல்றா? அந்நியரோடு நீங்க பிணைக்கப்படக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்காத அவர்களோட கூட நீங்க அதிகமா ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு தவிர. அப்ப அப்படி இருக்கப்படும் போது விக்கிரக ஆராதனை திருமணம் வைத்தால் நம்ம என்ன செய்யறோம்? போறோம். இனி வர காலங்கள் அதெல்லாம் போகவே கூடவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனுடைய நீங்க எல்லாம் யாரு?
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படாத நபர்களோட உங்களை பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லும்போது, அப்ப இரண்டதாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப இன்னைக்கு அநேகர் விக்கிரக கோவில்ல என்ன செய்யறாங்க? திருமணம் நடக்குது. அதுக்கு நம்ம போலாமா போகக்கூடாதா? சொல்லுங்க. இனி போயிருக்கலாம், ஆனா இனி வர காலங்களில் ஒரு நாளும் போகவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு அது அருவருப்பான காரியம். அவர் ரட்சிக்கப்படாத அவர்களோட உங்களை என்ன செய்யறார்? பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப தேவையில்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனைக்கு போவது, அங்க கல்யாணம், திருமணம், அப்படி சபரிமலை என்று அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகி நம்மளுடைய சரீரத்தை, நம்முடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி நீங்க அது எல்லாவற்றுக்கும் நீங்க சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. யாருதான் வாசம் பண்ணுது உங்களுக்குள்ளே? பிதாவாகிய தேவகுமாரன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே உலாவி, பரிசுத்த ஆவியாக உலாவி, அவர்கள் நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் யாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய. உங்களை ஆண்டவர் எப்படி சொல்ல பார்த்தீங்களா? உங்களை எப்படி சொல்றார் ஆண்டவர்? ஆலயம் என்று சொல்லுகிற. ஆலயம் என்றால் பரிசுத்தம். ஆலயம் என்றால் நம்ம எங்க வரோம்? ஆலயத்துக்கு யாரை பார்க்க வரோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க. அவர் எப்படியாக வரும்? அவருடைய வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அப்ப வார்த்தையாகி இயேசுவை நம்ம பார்க்க வரும். ஹல்லேலூயா. அப்ப பார்க்க வருகிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவுவது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீ அவர்களுக்கு ஜனமாய் இருப்பீர்கள். ஜனமாய் இருப்பது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் ஆலயமா இருக்கிற நீங்க, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள அவர் ஆலயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயமா இருக்கிற நீங்க சீமந்தத்துக்கு போய் நலங்கு வைக்கலாமா? ஒரு குண்டாங்காக, ஒரு கிளாஸ்க்காக, ஒரு தட்டுக்காக ஆண்டு ரத்தத்தை புதைத்து போடுகிறமே, ஆண்டு இவ்வளவு இது அவமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து, ஒவ்வொரு பார்த்து ஆண்டு சொல்லுகிற, நீங்க என்னுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். ஆனா நாம என்ன செய்கிறோம்? தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத நபர்களோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம மிக கவனமாக, ஜாக்கிரதையாக, ஒரு காலம் அதை விட்டு வந்து ஒழிந்தோமா, இனி அந்த விக்கிரக ஆராதனை நம்ம வீட்டுக்குள்ள வர விடவே கூடாது. ஹல்லேலூயா. அது உன் பெண்கள் மூலமாக வரலாம், அது ஆண்கள் மூலமாக வரலாம், அது பெற்றோர்கள் மூலமாக வரலாம், அது பிள்ளைகள் மூலமாக, எப்படியாக வந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் தேவன், அவர்தான் நம்முடைய ஆலயம். உங்களை ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்ல முடியுமா? உங்க தகப்பன் உங்களை தாயை பார்த்து உங்களை சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள நீங்க ஆலயமா இருக்கேன். அந்த ஆலயமாகிய உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற யார்? கர்த்தர், பிதா, இயேசு. அந்த இயேசுவை தினம் நீங்க என்ன செய்யாதீர்கள்? விற்று போடாதீர்கள். அவருடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. தயவு செய்து உங்க சொந்த அண்ணனா இருக்கட்டும். ஏன் என் சொந்த அண்ணன் பொண்ணுக்குள்ள அங்க திருமணம் நடந்தது கோவில்ல, நான் போலையே, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்களா? நான் அவங்கள ஒதுக்கி வச்சிருவேன். என்ன அவங்க ஒதுக்க தேவையில்லை. எனக்குள்ள யார் இருக்கிறா? பரம பிதாவாகிய லட்சக்கணக்கான தேவ தூதரை கொண்ட இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாமே. அண்ணனால என்ன செய்யக்கூடும்? ரத்தத்தால, பந்தத்தால, சொந்தத்தால என்ன செய்யக்கூடும்? ஒன்றுமே முடியாது. வைத்தால் நம்ம வைராக்கியமா இருக்கும். என்னால் வர முடியாது. நீ வைத்தால் சத்திரத்துல வை, இல்லை என்றால் வர வைக்காது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் வரமாட்டேன், அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே ஞாயிற்றுக்கிழமை அவங்க வைக்கவே மாட்டாங்க. அப்படியாக நீங்க சாட்சியா இருக்கணுங்க. உங்க சொந்த பந்த மத்தியில அவங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சா வரமாட்டாங்கன்ற அளவுக்கு நீங்க அவர்களுக்கு சாட்சியாக, ஏனென்றால் நீங்க அவருடைய ஆலயமா இருக்கீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அவர்களுக்கு முன்பதாக நீங்க ஆலயமா இருத்தீர் என்று சொன்னால்தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மாதிரி காரியங்களை அவர்கள் வைக்க மாட்டார்கள். திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விக்கிரக கோவில வைக்க மாட்டாங்க. நம்ம தான் என்ன செய்யறோம்? நீ வெயினா, நான் பாத்துக்கிறேன், ஆனா நீங்க வைங்கக்கா, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றோம்? அழகா கோவிலுக்குள்ள போறோம். நாங்க கோவில போய் சாமியா கும்பிடலங்க, நான் சும்மா போனேங்க.
அது போனா என்ன, குண்டா என்ன, அது கிட்டேயே ஆண்டவர் என்ன சொல்றார், அதை வாசம் பண்ணுகிற, அதை வணங்குகிற, அவர்களோடவே பிணைக்க கூடாதுன்னு சொல்லுகிற தேவன், அப்போ கோவிலுக்குள்ள திருமணம் நடந்தால் அதுக்குள்ள மட்டும் எப்படி நம்மளால போக முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? மண்டியை நல்லா ஏற்றிக்கோங்க. இங்கே ஏற்றிக்கின்னு வெளியே போய் விட்டுட்டு எந்த சொந்த பந்த திருமணம் வச்சோன்னா முதல்ல நம்ம தான் போவோம். அந்நியர் வராங்களோ இல்லையோ நம்ம போய் முதல்ல உட்காந்துக்கோம். தயவு செய்து நீ கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்தவருக்கு உண்மையா இரு, எல்லாம் இருக்காது. மீண்டும் எதுலேருந்து வந்த இந்த வாகிய அந்த நுகத்தில் இதை பார்த்து அதுக்கு போயிடு. அதை பற்றி நோ ப்ராப்ளம். அது உன் வாழ்க்கை. நீ கெட்டு சீரழிஞ்சு போனோமா அது உன்கிட்ட இருக்குது. நாங்கள் சொல்வதெல்லாம் நீ கெட்டு போக கூடாதபடிக்கு நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வருகையில நீங்க எங்க கூட வரணும் என்று தான் நாங்களும் போராடுகிறோம் உங்களிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஒன்னா நீங்க நினைச்சுக்கோங்க. இப்படி சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தையாக கண்டிக்கிறோம். அதுல ஒன்றும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப யாரா இருப்பார்கள் உங்களுக்கு? அடுத்த வருஷத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ நீங்க அவர்கள் மத்தியில சேராதபடிக்கு, அசுத்தமானதை ஒன்றும் தொடாதபடிக்கு, அந்த விக்கிரக ஆராதனைக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரி அவரை விட்டு பிரிந்து வந்துருங்க. அதை தொடாதபடிக்கு, எப்படியாக தொடாதபடிக்கு, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வருஷத்தை வாசிக்க கேட்போம். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக நீங்க அதுல பிணைக்கப்படாதபடிக்கு, அந்த விக்கிரக ஆராதனை எல்லாவற்றுக்கும் பிசாசு கொண்டு வருகிற எல்லாவித தடைகளுக்கு நீங்க விலகி பாதுகாத்து உண்மையா இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு என்னவாக இருப்பார்? அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கொள்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திலாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you. அப்ப நீங்களாம் யாரு சொல்லுங்க? நீங்களாம் யாரு? என்னுடைய குமாரத்திகள், என்னுடைய குமாரர்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எப்படியா இருக்கிறார்? பிதாவா இருக்கிறார். எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த இதுவாக சொல்றாங்களா, போங்க வாங்க, உங்களை போக வேணான்னு சொல்லல, அளவோடு இருங்க, ஆத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வருகிற அவனை நம்ம எப்படி துரத்த வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை எப்படி துரத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 18 முடிஞ்சதா? 2 கொரிந்தியர் அதுலயே ஏசாயா 52:11 வாசிக்க கேட்போம். ஏசாயா 52:11. ஏசாயா 52:11 ஆண்கள் பகுதியில் வாசிங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கரங்கட்டவும். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் யாரு? நீங்க என்ன பாத்திரம்? பரிசுத்தமான தேவனுடைய பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க எப்படியா இருக்கிறீங்க? தேவனுக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆலயமா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவில் இருந்து போங்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற நீங்கள் அசுத்தமானதை விட்டு புறப்பட்டு போங்கள். நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பிசாசனுடைய எல்லாவித அசுத்தமான வாழ்க்கையில வருகிற எல்லா அசுத்தங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது விட்டொழிந்து நம்ம புறப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11:20 வாசிக்க கேட்போம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துருக்குது. அப்போ நமக்கு தகுந்த கவசம், சரியான தகவல், உறுதியான பாதுகாப்பு இல்லாம பிசாச நம்மால தோற்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படி?
நமக்கு தகுந்த கவசம், சரியான தகவல், உறுதியான பாதுகாப்பு இல்லாம பிசாசை ஒரு காலம் நம்ம தகர்க்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய வல்லமைய, அவனுடைய வழியிலே போய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வல்லமை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இருந்தால்தான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? வாசிக்க, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிசாசு துரத்த வேண்டும் என்றால் அவருடைய வஸ்திரம் நமக்கு மிக மிக அவசியம். அவருடைய வஸ்திரம் என்றால் பரிசுத்த வல்லமை, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையினால யாருடைய விரல் நம்ம திருத்த வேண்டும்? பிசாச. தேவனுடைய விரல் நமக்கு நிச்சயம் தேவை. பிசாசை துரத்த வேண்டும் என்றால் அவருடைய விரல் நமக்கு மிக மிக அவசியம். 1:8 வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சியாக இருப்பது மாத்திரமல்ல, பிசாசை அவருடைய வல்லமையால் துரத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள அதிகமான வல்லமை தேவை. அவனுடைய எல்லாவித கட்டுகளை, எல்லாவித சாத்தனுடைய கிரியைகளை, அந்த கிரியைக்குள்ள கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாகவே வேத வசனமாகிய பரிசுத்த வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் வாசிக்க கேட்போம். எபேசி 6:10. ஹல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அப்போ பொல்லாத சாத்தான இந்த 7 விதமான காரியங்களை கொண்டு வருகிற அவனை துரத்த வேண்டும் என்று சொன்னா நமக்கு முதலாவது தேவ வசனம் தேவை, இரண்டாவது தேவனுடைய வல்லமை என்ற நமக்கு வஸ்திரம் தேவை. ஏனென்றால் நமக்கு வல்லமை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், உள்ளே சத்தியம் இல்லாமல், தேவனுடைய வஸ்திரம் இல்லாமல் நம்ம ஒரு காலம் சாத்தானை துரத்த முடியாது. ஹல்லேலூயா. வேத வசனத்தோடு. ஏன்னா ஒரு படி கூட நம்ம அவன் முன்னாடி நிற்க முடியாது. கோலியாத்தை முறியடிக்க என்ன செஞ்சாங்க? அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, பயந்து போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட என்ன இருந்தது சொல்லுங்க? தாவீது கிட்ட அவனுடைய வசனம், அவனுடைய வசனமாகிய வஸ்திரமாகிய வல்லமை. அதனால தான் இயேசுவின் வல்லமையினால நான் வருகிறேன், உன்னை நான் முறியடிப்பேன். அப்படியாக பொல்லாத பலவானை, பொல்லாத சாத்தானை, உன்னுடைய குடும்பங்களை கொண்டு வர எல்லாவித காரியங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னா நம் ஆடையோடு போக வேண்டும். ஆடையோடு போகாவிட்டால் நாம் தோற்கப்படுவோம், கீழே விழப்படுவோம். அவனால் தான் மிதிக்கப்படுமே தவிர நம் மேலே எழுந்துக்க முடியாது. மேலே எழுந்துக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே அதிகமான ஜெபம் தேவை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவம் நமக்குள் இல்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய சுயத்தினால, நம்முடைய பணத்தினால, நம்முடைய பொருளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சாத்தானை எப்படியாவது தோற்கடிக்க முடியும்? சொல்லுங்க, படிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுக்குள்ளாக நீங்க பலப்பட்டு இருந்தால்தான் இந்த 7 விதமான காரியங்களை கொண்டு வருகிற எல்லாவித பிசாசின் தந்திரங்களுக்கும் பொல்லாத சாத்தானை முறியடிக்க நமக்குள்ள என்ன வேண்டும்? அவருடைய பலனாகிய வல்லமை வேண்டும். கடைசியாக வாசிக்க முடிப்போம். லூக்கா 10:19. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது எந்த அதிகாரத்தில் பிசாசை துரத்த வேண்டும் என்று வாசிக்க கேட்போம். லூக்கா 10:19. ஹல்லேலூயா. தேள்களை மிதிக்கவும். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? சர்ப்பங்களையும், தேள்களையும், பாம்புகளையும், பிசாசுகளையும், பொல்லாத சாத்தானையும் மிதிக்கக்கூடிய இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரமாகிய வேத வசனமாகிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும். சத்துருனுடைய சகல வல்லமை, சத்துருவாகிய பொல்லாத பலவான், பொல்லாத பிசாசான உங்களுடைய குடும்பத்துல, வாழ்க்கையில, பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால மிதிக்கும்படியாக, மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மீண்டும் கரங்களை தட்டி, அதிகாரம் கொடுத்திருந்தால் கரங்களை தட்டுவோமாக. அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இனி அவன் கொண்டு வருகிற அந்த 7 விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வேத வசனமாகிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு புறப்பட்டு போய் எல்லாவித தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்கொண்டு. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், சாத்தானின் சகல வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்கொண்டு. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும். பாடமாக எல்லாவித சாத்தனை முறியடிக்க, சாத்தானின் சகல வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்கொண்டு. சொல்லுங்க சத்தமா கரலை தட்டி, அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறார், சர்வ வல்லமை தரித்து கொள்வோமாக. எனக்கொண்டு அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே, ஆமென், அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேரிலும் மிதிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் என்ற வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். இனி வருகிற காலங்களே நீங்கள் எதற்குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத பலவானாகிய அவன் ஆயுதம் தரித்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவனை அழிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஆயுதமாகிய வேத வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினாலும் வேத வல்லமையோடு நம்ம செய்ய வேண்டும். புறப்பட்டு போய் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும் சகல விதமான வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அது ஒரு நாள் நீங்கள் எது குறித்தும் பயப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதுதான், ஒரு நாளும் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவனை அந்த 7 தந்திரங்களை, அந்த கிரியைகளை கொண்டு வராதபடிக்கு, அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக உங்களுக்கு அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன அதிகாரம்? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் பலப்பட்டு நம்ம வரும் வன்மைக்குள்ளாக இல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடப்போம் என்று சொன்னால், பிசாசானவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவனை வரவிடாதபடிக்கு உங்களுடைய எல்லாவித கிரியைகளை அழித்து போடும்படியாக, பொல்லாத சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.